8 நிமிஷத்துல நம்ம 2கே கிட்ஸோட கனவு கன்னி கயடு லுகர் இருக்காங்களே, இவங்கள தான் நெறைய பேர் வரைய சொல்லியிருக்கீங்க. வரைஞ்சிருவோமா? நம்ம நண்பர்கள் எத்தனை பேருக்கு இந்த கயடு லுகர பிடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ, அதனால லைக் ஒண்ணு பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு. நான் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு பிடிக்குதுன்னு சொல்லிட்டு. அதே மாரி புதுசா யாராவது வந்திருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோவ ஸ்டார்ட் பண்ணுவோமா? அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். அந்த விதத்துல ஐஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இப்போ நம்ம பண்ண வேண்டியது, நம்ம கயடு லுகரோட ஃபேஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். எப்படி இருக்கு? நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. ஒண்ணும் கிடையாது. ஃபேஸ் எந்த பக்கம் திரும்பி இருக்கு அப்படிங்கிறத தான் சொல்றேன். நான் இப்போ பென்சில் வச்சு காமிச்சேன் அப்படின்னாக்கா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். லெஃப்ட் சைட்ல நம்ம ஆக்டர் கயடு லுகர் வந்து திரும்பியிருக்காங்க. ஸோ, அதனால் நம்ம அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து கைட்லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். வழக்கம் போல் நம்ம கைட்லைனை போட போகிறோம். கைட்லைன் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு லைன் போட போகிறோம். நோஸு அந்த மவுத்தெல்லாம் வரைகிறதுக்காக. ஸோ, இது வந்து ரஃபாக தான் நம்ம போட போகிறோம். இதுதான் நம்ம வந்து வரைய போகிற கரெக்டான லைன் கிடையாது. அப்புறம் நம்மளுடைய ஃபோட்டோவை நம்மளோட டிராயிங் எந்த சைஸ் வரைய போகிறோமோ அந்த சைஸுக்கு வந்து நம்மளோட ஃபோட்டோவை ஜூம் பண்ணிக்கணும். ஏன்னா டீட்டெயில்ஸ் பார்த்து வரைகிறதுக்கு அதான் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ, அதுக்கப்புறம் நம்ம மார்க் வந்து பண்ண வேண்டியதான். ஐஸோட சைஸ் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அந்த கண்ணோட லைன்ஸ் வந்து எங்கே போய் எப்படி முடியுது, எந்த இடத்துல கர்வ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து நம்ம வரைஞ்சிட்டோம்னா கண்ணோட அவுட்லைன் வந்து வந்துடும். நான் வரையும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரொம்ப பிடிக்கும். இந்த ஐப்ரோஸ் எல்லாம் வரையும்போது இந்த ஸ்டார்ட் பாயிண்ட்டு அப்புறம் அந்த எண்டு பாயிண்ட்டை மட்டும் நல்லா பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஐப்ரோவோட சைஸ் வந்து கரெக்டாக வரும்பா. இல்லைனா அது தப்பாக வந்துடுச்சு அப்படின்னாக்கா ரொம்ப வந்து கஷ்டமாயிடும். அப்புறம் அந்த கீழே இந்த லைன் வரைகிறோம் பார்த்தீங்களா, அந்த லைன் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். அந்த கேப் இருக்கான்னு பாருங்கள், இந்த கண்ணுக்குள்ளே எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் ஐப்ரோவோடைய அந்த பட்டையாக இருக்கா இல்லை மெலிசாக இருக்காங்கிறத பார்த்து வரைஞ்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு இந்த ஐஸு. அப்படியே இப்போ லெஃப்ட் சைடில் என்னெல்லாம் ப்ரொசீஜர் பண்ணுமோ அதை அப்படியே தொடர்ந்து நம்ம ரைட் சைடில் வரைஞ்சிக்கலாம். ஸோ, அந்த நோஸோடைய அந்த ஷேடிங் லைன் மட்டும் வச்சுருங்க. அது மட்டும் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ தான் ரெண்டாவது ஐஸ் வந்து வரையும் போது கரெக்டான சைஸில் வரும்பா. நீங்கள் வரைகிற கயடு லுகரோட ஐஸ் வந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கணும். அப்புறம் ஐப்ரோஸும் ஈக்குவலாக இருக்கணும். இல்லைனா கயடு லுகர் கடுப்பாயிடுவாங்க. கயடு லுகரோட கண்ணு மாதிரியே தெரியாது. வேறு ஏதோ கண்ணு மாதிரி தெரியும். அது என்ன கண்ணுன்னு கூட எனக்கு தெரியாது. இப்போ முந்திரி கேட்குது கயடு லுகரோட மூக்கு வரையலாம். இப்போ இந்த கயடு லுகரோட மூக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டிராயிங்க்கு நம்ம மூக்கு எப்படி வரையுமோ அது மாதிரி தான் வரைய போகிறோம். அந்த கண்ணிலேருந்து நம்ம அளவு எடுத்து வரைய போகிறோம். ஆனால் இவங்களோட மூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதனால் கயடு லுகருக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் ஒன்று சொல்லிக்கலாம். ஏங்க தேங்க்ஸுங்க, நம்ம வரைகிறது உங்களோட மூக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்க. அவங்களுக்கு தெரியாதே இருந்தாலும் நம்மளுடைய மன ஆறுதலுக்கு சொல்லிக்க வேண்டியது தான். வேறு என்ன பண்ணுறது? இந்த சைடில் கொஞ்சம் நான் ஷேடிங் பண்ணிக்கிறேன். ஏன்னா மூக்கு கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறத வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா ஷேடிங் பண்ணால் தான் மூக்கு எப்படி இருக்குங்கிறதே தெரியும். ஸோ, அதனால் லைட்டாக ஷேட் பண்ணிக்கிறேன். இப்போ சாரிப்பா, இது கயடு லுகரோட லிப்ஸ் எப்படி வரையுதுன்னு பார்க்கலாம். லிப்ஸை 2 விதமாக வரையணும். மேலே லிப்ஸு, கீழே லிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் லிப்ஸோடைய எட்ஜ் பாயிண்ட் நம்ம எங்கே இருக்குதுன்னு மார்க் பண்ணணும். எப்படி தான் இவ்வளோ அழகாக இருக்காங்கன்னே தெரியலப்பா. இல்லை அந்த லிப்ஸை கூட நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு ஷேப்பாக கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ, நான் வந்து டிராயிங்கோட ஒரு ஆர்டிஸ்டிக் லுக்கில் தான் நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிட்டு போகிறீங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அந்த மூக்கு கீழே லைன்ஸ் நம்ம வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேல் லிப்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் கவனமாக பார்த்து வரைஞ்சிக்கோங்க. மேல் லிப்ஸு கரெக்டாக வந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம கீழ் லிப்ஸை வரையலாம். இடையில யாராவது பல்லுகளில் வரைஞ்சிட போகிறீங்க. ஏன்னா வந்து கரெக்டாக வர்றது தப்பாக தான் வரும். அதனால் கீழ் லிப்ஸை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பல்லு வரையலாம். ஸோ, எல்லாரோடைய லிப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும். ஒருத்தவங்களுக்கு பெருசாக சிறுசாக இந்த மாதிரி இருக்கும். ஸோ, அந்த சைஸை பார்த்துக்கோங்க. அண்டு என்னுடைய அந்த கயடு லுகர் உங்களோட கயடு லுகர் சாரிப்பா, அவங்களோட லிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது கீழே. ஸோ, அதுக்கேற்ற மாதிரி லைன்ஸ் வந்து போட்டுக்கலாம். அப்புறமா பல்லு வரைகிறேன். பல்லு வரையும் போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த லைன்ஸ்லாம் வந்து லைட்டாக போடுங்க. அதேமாரி பல்லோட சைஸு கரெக்டாக இருக்கணும். இல்லைனாக்கா பல்லு மாதிரி தெரியாது, வேறு ஏதோ மாதிரி தெரியும்.
அடுத்ததாக தலைவியோட முகத்தை தான் வரைய போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? இவங்களோட ஃபேஸில் நான் கீழே இருந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அங்கே தான் வந்து வரையணும்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் வரைஞ்சேன். லிப்ஸுக்கு கீழே இருக்கிற லைன் சொல்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கெங்கெல்லாம் மார்க் பண்ணுறனோ அதேமாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணுற இடத்துக்கு பக்கத்தில் நான் எந்தளவுக்கு கேப் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கேப்பு மட்டும் மிஸ் ஆச்சு, ஃபேஸும் மிஸ் ஆகிடும். அப்புறம் கையடில் இருக்கிறவங்களை கடித்து சாப்பிட்ருவாங்க. இந்த கைட்லைனெல்லாம் ரொம்ப தொந்தரவாக இருக்குது. அதனால் நான் வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா ட்ராயிங் முடிச்சுட்டு கூட எரேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் அந்த ட்ராயிங் ஃபுல்லாத்துக்கும் நான் யூஸ் பண்ண பென்சில் வந்து பார்த்திங்கன்னா 0.7 ஆசரோடைய பென்சில். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்லைனோட 2B பென்சில். வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் எதுவும் தப்பாக எதுவும் வேறு எதுவும் பென்சில் யூஸ் பண்ணிட்டு போகிறீங்க. நம்ம பண்ண இந்த மார்க்கிங்கெல்லாம் கரெக்டாக லைன்ஸை போட்டு ஜாயின் பண்ணாலே கரெக்டான ஃபேஸ் வந்துடும். கையடலுகரோடது வேறு எப்படியாவது மாற்றி விட்டு கையடலுகிற மமிதா பைஜுவாக மாற்றிட போகிறீங்க. அப்புறம் கையடலுகர் டென்ஷனாக தான் செய்வாங்க. அதனால் பார்த்து லைன்ஸை ஜாயின் பண்ணுங்கள். நான் எப்படி பண்ணுறேன்னா பார்த்து போகிறீங்க அதேமாதிரி பண்ணுங்கள். கையடலுகரோட காது ஒன்றும் பெருசாக தெரியல. அதனால் ஹேர் ட்ராயிங்லேருந்து போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து வரைய போகிறோம். ஹேர் வந்து வரைகிறது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியே சைடில் பாருங்கள், அந்த லைன் எப்படிலாம் போகுதுன்னு பாருங்கள். அந்த லைன் எப்படி போதோ அதே மாதிரி நீங்களும் போடுங்க. ஜஸ்ட் நமக்கு வந்து ஹேர் வந்துடும். அதுக்கு முன்னாடி இந்த நெத்தியில் போட்டுருக்கிற அந்த நெத்தி சுடி அது பேர், அதை நீங்கள் கரெக்டாக வரைஞ்சிட்டிங்கனாலே இந்த முடி வரைகிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அதோட சைஸ் வச்சு தான் நம்ம வந்து முடி எப்படி போகுது அப்படிங்கிறத பார்த்து வரைஞ்சோம். ஸோ உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன லைன்ஸ் இந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன். கொஞ்சம் முடி பார்க்குறதுக்கு ரியலிஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான். இல்லைனாக்கா மொட்டை அடிச்ச மாதிரி இருப்பாங்க. அப்புறம் நமக்கே கேவலமாக இருக்கும். அவங்க என்ன நினைப்பாங்க? அடுத்தது நம்ம வரைய போகிறது எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ். அதுனாப்பா எக்ஸ்ட்ரா பார்ட்ஸு ஒன்றும் கிடையாது. மீதி இருக்கிற எல்லாத்தையும் தான் சொல்கிறேன். மீதி இருக்கிற எல்லாத்தையும் வரையும் போது கொஞ்சம் ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. அது நீங்கள் வரைகிறத பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நான் வந்து சொல்லும் போது வந்து உங்களுக்கு தெரியும். அந்த செயின் வரைகிறது தான் முக்கியமாக இருக்குது. ஸோ அந்த ஃப்ரீ ஹேண்டில் தான் நம்ம மற்ற எல்லாத்தையும் நம்ம வரைய போகிறோம். பட் நம்ம ஃப்ரீ ஹேண்டில் வரையும் போது கொஞ்சம் கவனமாக பார்த்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் நீங்கள் மிஸ் ஆகிடுச்சுன்னா கூட அது அந்த படம் மாதிரி தெரியாது. கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் ஃபேஸ் எப்படி வரைகிறீங்களோ அதேமாதிரி அதுக்கேற்ற மாதிரி பொறுமையாக டைம் எடுத்து வரைஞ்சிக்கோங்க. இந்த செயின் வரையும் போது அதோடய ஷேப் மட்டும் ஃபஸ்ட்டு வரைஞ்சால் போதும் நமக்கு. அந்த ஷேப் மட்டும் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்து ஒன்று பண்ணுவேன். இந்த ட்ரையாங்கிள் வந்து அப்புறமா நம்ம போடுவோம். ஸோ இப்போ அந்த பூவெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அந்த ஜாக்கெட் கொஞ்சம் அப்படி போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த செயினோடைய ஷேப் நான் போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா, அந்த லைன் மட்டும் போட்டுட்டு அந்த ட்ரையாங்கிளை வந்து நான் அப்படியே போட்டுட்டு வரேன். ஸோ இதேமாதிரி ட்ரையாங்கிளை வந்து ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அதேமாதிரி அந்த ஆங்கிள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ட்ரையாங்கிளை வந்து நான் போட்டுட்டேன். கடைசியாக நான் போட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணேன்னா, மேலே இருக்கிற லைன் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நான் எரேஸ் பண்ணிவிட்டு அப்படியே அதை வந்து வளைவு மாதிரி போட்டேன். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஈஸியாக அந்த செயின் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ்லாம் நீங்கள் வரைஞ்சிட்டிங்கனாலே கையடலுகரோட ட்ராயிங் முடிஞ்சு போயிடும். நான் வரைஞ்ச ட்ராயிங் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ட்ராயிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய்ப்பா.